ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நிறம் மாறும் உலகில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் பேசிக்காக ஒரு ஆந்தாலஜி படம். இந்த படத்தில் முதல்ல ஒரு கோர் ஸ்டோரி, அதிலிருந்து 4 ஸ்டோரியாக பிரிக்கிறாங்க இவங்க. அந்த கோர் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட ஒரு பிரச்சனை, அதனால் ஒரு வருஷமாக அந்த அம்மாவுடைய பொண்ணு பேசவே கிடையாது. இப்போ அந்த பொண்ணு ஒரு வருஷம் கழித்து அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயினில் டிடிஆராக நம்ம யோகி பாபு தான் வர்றாப்புல. அவர் அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஃபோனில் பேசுகிறது எல்லா விஷயத்தையும் வச்சு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு தான் அந்த பொண்ணு ஒரு வருஷமாக பேசுகிறதில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏன்பா அம்மாவுடைய அருமை பெருமை உனக்கு தெரியுமா? நான் வாழ்க்கையில் சந்தித்த 4 நபர்கள் தான் எனக்கு அம்மாவுடைய பெருமை என்ன அப்படின்னு எனக்கே நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லி கொடுத்தவங்க. முதல்ல அந்த 4 பேர் யார், அந்த கதை என்ன அப்படிங்கிறத உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு 4 கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல யோகி பாபு அந்த பொண்ணுக்கிட்ட. இப்போ இந்த மெயின் கோர் ஸ்டோரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோரியில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறதே 3 தான். ஒன்று விஜய் சந்திரசேகர், இன்னொன்று லவ்லின் சந்திரசேகர், 3வது நம்ம யோகி பாபு. 3 பேரும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் யோகி பாபு 4 கதைகளை சொல்கிறாரு இல்லையா அந்த பொண்ணுக்கிட்ட, அதில் ஒரு கதையாக சொல்லி அந்த கதையில் பிடிச்சதுன்னு பிடிக்காது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக அங்கங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மொத்தமாகவும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதில் கதை நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சமூகத்தை சேராத இன்னொரு பையனை காதலிக்கிற ஒரு பொண்ணு கடைசியாக லவரை கூட்டிட்டு மும்பைக்கு வந்து சேர்ந்துருது. ஆனால் அந்த பொண்ணுடைய போதாத நேரம் வந்த 2 பேரும் மும்பையில் ஏற்கனவே எதிரும் புதிருமாக ஒருத்தன் போட்டு தள்ளுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2 டான்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் வந்து இந்த காதல் ஜோடி உள்ள மாட்டிக்குது. இதுக்கப்புறம் இந்த 2 டான்ஸுக்கு என்னாச்சு, நடுவில் மாட்டின இந்த காதல் ஜோடிக்கு என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த கதை. இந்த கதையை பொறுத்தளவுக்கு இது நமக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட வழக்கமான ஒரு கதைக்களமாகத்தான் தெரியுது மேம்போக்காக பார்க்கும்போது. ஆனால் 2 விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் தன்னுடைய சாதி பெருசு அப்படின்னு சொல்லி பெத்த பிள்ளைகளே போட்டு தள்ளுற பல குரூப்பை நம்ம பார்க்குறோம். நியூஸ் பேப்பரை திறந்தாலே 1008 நியூஸ் அந்த மாதிரி டெய்லி வரத்தான் செய்யுது. ஆனால் இந்த கதையில் தன்னுடைய சமூகம், தன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் விட தான் பெற்று வளர்த்து ஆசையாக இருந்த என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த ஆடுகளம் நிறையனுடைய அந்த கதாபாத்திரமாகட்டும், பணபலம் படைபலம்னு எல்லாமே தனக்கு இருந்தும் அம்மா இல்லையே அப்படின்னு இயங்குற ஒரு டானாக வரக்கூடிய நட்டியுடைய கதாபாத்திரம் அந்த சித்தரிப்பு இருக்குது பாருங்க, கொஞ்சம் புதுசாக இருந்தது இந்த 2ஐயும். ஏன்னா இப்படி பொதுவாக சித்தரிக்க மாட்டாங்க எந்த கதையிலையும். அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தது. மற்றபடி மொத்த கதையாக பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து பழகுனா எங்கே நிறைய படத்தில் பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களம் தான் இது. இதில் முக்கியமான விஷயமாக நமக்கு ஒட்ட வேண்டியது இந்த அம்மா சென்டிமெண்ட் தான். ஏன்னா அந்த 4 கதைகளும் அம்மா சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்க புனைஞ்சிருக்காங்க. ஆனால் இதில் அது பெருசாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த இம்பேக்ட், அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது என்னவோ பெருசாக நமக்கு ஒட்டலை. இன்னொரு விஷயம், இந்த கதையில் நம்ம நட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு துப்பாக்கி குண்டு ஷோல்டரில் இறங்கி அவரை கத்தியிலலாம் குத்தினதுக்கப்புறம் கூட ஒரு 5 நிமிஷம் டைலாக் பேசுவாப்பில் கிளைமேக்ஸில். அந்த மாதிரி தான் அந்த கதைக்களம் முடிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கிளிஷேவாக இருந்தது என்னங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு இந்த 4 கதைகள்லையும் லீஸ்ட் பிடிச்ச கதை இதுதான். ஆனால் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு அது நட்டி, சுரேஷ் மேனன், ஆடுகளம் நரேன், ரிஷிகாந்த், கனிகான்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். 2வது கதை என்ன அப்படின்னா, அது கதை என்னங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேவரட்டான ஒரு எபிசோடு இல்லை ஒரு கதை இதுதான். தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோடு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ரொம்ப டச்சிங்கான ஒரு கதைக்கலாம். சின்ன வயசில் ஆசாசியாக காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு தம்பதி இப்போ கிட்டத்தட்ட 50-60 வருஷம் குடும்பம் நடத்தி வயசான நபர்களாக மாறிட்டாங்க. ஒருத்தர் பாரதி ராஜா சார், இன்னொன்று வடிவுகரசி அம்மா. இவங்க 2 பேருக்கும் 2 பசங்க. இந்த 2 பயல்களுமே ஒரு மாதம் அவன் காசு அனுப்பணும் அப்பா அம்மாவுக்கு, இன்னொரு மாதம் நான் காசு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி, போன மாதம் காசு அவன் அனுப்புனேன் இல்லை அப்புறத்துக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் பெற்றவங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய, அந்த அளவுக்கு தான் பெற்றவங்க மேலே பாசத்தை வகிக்கக்கூடிய 2 பசங்க. ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விதிவிலங்கி நிற்கக்கூடிய இந்த தம்பதிக்கு கடைசியாக என்னாச்சு அப்படிங்கிற அதை பற்றி பேசுகிற ஒரு கதைக்களம். இதனுடைய மிகப்பெரிய பலமே இந்த 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். காசு இல்லைப்பான்னு சொல்லி பாரதி ராஜா சார் சின்ன பையனுக்கு ஃபோன் பண்ணி, அதுவும் ஒரு போஸ்ட்மேன் முன்னாடி அவமானப்படக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும். ஆமாம் 2 பேரும் சாப்பிட்டு தொலைஞ்சிங்களா இல்லையா சொல்லி தொலைங்க அப்படின்னு அந்த மூத்த பையன் கேட்கும்போது, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாமல் வயிற்று பசியோடு அந்த வயசில் இருக்கும்போது கூட, இல்லைப்பா நானும் அப்பாவும் சாப்பிட்டுட்டோன்னு வடிவுகரசி அம்மா சொல்கிறேன் அந்த ஒரு காட்சியாகட்டும்னு சொல்லி செம்ம எமோஷனலான ஒரு எபிசோடு. இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னென்னா,
இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டோம் நம்ம 2 பேர், உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சார் வடிவுகரசியம்மாட்ட கேட்கக்கூடிய அந்த ஒரு காட்சியில் அவங்க சித்தரிச்ச அந்த ஒரு காட்சி அமைப்பு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதனோட கான்சிக்வன்சஸாக என்ன நடந்தது அப்படிங்கிறத செம்ம எமோஷனல் கனெக்டோட வந்து கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே எனக்கு இந்த பர்டிகுலர் கதைக்களம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. கண்ணு கலங்கிருச்சு நமக்கு. அந்தளவுக்கு அட்டகாசமாக ஒரு போர்ட்ரேயல். ஒரு கதைக்களமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில குற்றங்குறைகள்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது வந்து அட்டகாசமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கதை. முக்கியமாக பாரதி ராஜா சார் வடிவுகரசியம்மாவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த கதாபாத்திரத்தை. இதனுடைய கிளைமேக்ஸும் எந்த அளவுக்கு டச்சிங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இதில் 3வது கதை என்ன அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ரியோ ராஜ், அவருடைய அம்மாவுக்கு கேன்சரு. இப்போ 10 லட்ச ரூபா காசு இருந்தால் தான் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ண முடியுங்கிற இக்கட்டான சூழ்நிலை. அவருக்கு யார்கிட்டயே கேட்குறாரு, கிடைக்கல. இப்போ கொலையே பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த காசை கொடுக்கறதுக்கு எவனா தயாராக இருந்தால் நம்ம ரெடி அப்படின்னு இறங்குறாப்புல நம்ம ரியோ ராஜ். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த 3வது கதை. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரியோ ராஜ் ஆகட்டும், அவருடைய ஃப்ரெண்டாக பண்ண விக்னேஷ்காந்த் ஆகட்டும், இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு எமோஷனல் காம்பினேஷன் சீன் ஒன்று இருக்குது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க 2 பேருமே அந்த சீனை. அதுவாகட்டும், இவன் அம்மாவாக ஆதிரா பண்ணியிருந்தாங்க, அவங்களுமே அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயத்தை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கதையிலையும் டெஃபினட்டாக ஒரு சின்ன எமோஷனல் கனெக்ட் நமக்கு கிடைக்குது. 2வது அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, இதுக்குள்ளே டெஃபினட்டாக ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டும் இந்த கதைக்குள்ளே இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் இந்த கதைக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த கதையில் 2 டாக்டர்ஸ் வருவாங்க. அந்த 2 பேரும் இலவசமாக மருத்துவம் பார்க்குறதுக்காகத்தான் வந்தாங்க அப்படின்னு பின்னாடி ஒரு விஷயத்தில் நமக்கு தெரிய வரும். ஆனால் இவங்க 2 பேரும் இலவசமாகத்தான் மருத்துவம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் எதுக்கு அம்மாவை சர்ஜரிக்கு 10 லட்ச ரூபா கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த கதையில் இன்னுமே கொஞ்சம் கிளியராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 4வது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனுக்காக இயங்கக்கூடிய ஒரு அம்மா, அம்மாவுக்காக இயங்கக்கூடிய ஒரு பையன், இப்படி 2 பேருடைய வாழ்க்கை ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கதை இது. இதில் நம்ம சாண்டி மாஸ்டர் தான் வந்து ஒரு ஆட்டோக்காரராக அந்த பையனாக பண்ணியிருப்பாப்புல. அவர் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகன் இந்த படத்தில். அதுலேயும் பவர் கண்ணில் அப்படின்னு நம்ம சாண்டி மாஸ்டருக்குன்னே ஒரு குத்துப்பாட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, தெறிக்க விட்டுருப்பாப்புல. சரியான ஒரு பாட்டு இது. அந்த பாட்டு நல்லாவே பண்ணியிருப்பார் அவர். அதே மாதிரி தனக்கு இருக்கிறது ஒரே பையன், அந்த பையன் இப்போ தன்னை விட்டுட்டு போகிறானே, இப்போ நம்ம இந்த முதியோர் இல்லத்தில் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அடுத்தவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி தடுமாறுறாங்கங்கிற விஷயத்தை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் துளசி ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்திருந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு சொந்த தாய் ஒரு சொந்த மகன் அப்படின்னு இல்லைன்னா கூட இந்த கதையும் டெஃபினட்டாக நமக்கு ஒரு கனெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான். இதனுடைய கிளைமேக்ஸுமே அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா எமோஷனலாகவே இவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க இந்த பர்டிகுலர் கதையை. இதுவும் இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் மொத்த படம் நின்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சாண்டி அதை நல்லாவே பண்ணியிருந்தார் அந்த கதாபாத்திரத்தை. இப்போ இந்த 4 கதைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எமோஷனல் ட்ராமாஸ் பார்க்கும்போதே எப்பா சாமி கிரிஞ்சிடா அப்படிங்கிற குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்துலேருந்து விலகி நிற்கிறதே உங்கள் ஹெல்த்துக்கு சேமம். ஆனால் என்ன மாதிரி குழந்தை மனசு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா, மனைவிகளை நேசிக்கிறவங்களுக்கு 2வது எபிசோடும், தாய்மார்களை நேசிக்கிறவங்களுக்கு 3வது 4வது எபிசோடும் ஒரு பெரிய எமோஷனல் கனெக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக ஹெவியாக கிடையாது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.